சிவராத்திரி 2வது நாள் அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்கிறோம். ரவா லட்டு. ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கப்பு ரவை, 1/2 கப்பு சர்க்கரை, சிறிதளவு வெதுவெதுப்பான பால், கொஞ்சம் முந்திரி, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் நெய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரியை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துட்ட பிறகு அதில் இந்த ரவையை 3/4 கப்பு ரவையை அதில் சேர்த்து நல்லா வறுக்கணும். ஒரு 2 நிமிஷம். நல்லா 2 நிமிஷம் வறுத்து ஒரு தட்டில் அதை அப்படியே கொட்டிக்கணும். ஒரு தட்டில் வறுத்து ரவையை கொட்டிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு சர்க்கரையோடு போட்டு பொடி பண்ணணும். அது ஆறின பிறகு பொடி பண்ணலாம். ஆறின ரவையை சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 2 பாதியாக போட்டுக்கலாம். ஏன்னா கூட கொஞ்சம் சர்க்கரை கலக்கணும். கூட ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது இதில் ஒரு பாதி, இன்னொரு பாதி இதுக்கு. சர்க்கரையும் இதில் பாதி போடணும். 2 பாதியாக சும்மா ஒரு திருப்பிட்டு வர மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிவிட்டு ரவை, சர்க்கரை, ஏலக்காய் 3 ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிக்சியில். இப்போ இதோட வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரியை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கலரிட்டு கொஞ்சம் பால் அப்படியே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு ஒரு உருண்டையாக்கி லட்டு பதத்துக்கு வச்சு ஒரு தட்டில் அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்படி உருண்டைகளாக்கி ஓகேங்களா? அப்படி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. சரியாக இதோடு சேர்த்து 7 உருண்டைகள் வந்திருக்கு. அவ்வளோதான். ஈஸியான ரவா லட்டு ரெடி. அம்மாவுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. கூட வெண்பொங்கலும் செய்ய போகிறோங்க. நன்றி.